ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு கசகசாவையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின வட்டியுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவையும் இதோட மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மஷ்ரூம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கிரேவி நல்லாவே சுண்டி கொதித்து வந்துருச்சு. கெட்டியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி சுட சுட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா 10 பூரி கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சிம்பிளான கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள்.